لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சத்தியம் செய்வது குறித்த சில சட்டங்களை கடந்த 3 வாரங்களாக நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு பொருளுக்கு இருவர் உரிமை கொண்டாடினால் அதை சத்தியத்தின் மூலம் எப்படி தீர்த்து கொள்வது என்றால் அதை சென்ற வாரம் பார்த்தோம். அதாவது ஒருவர் கையில் அந்த பொருள் இருக்கிறது, பொசிஷன் இருக்கிறது, இன்னொருவர் உரிமை கொண்டாடுகிறார். உரிமை கொண்டாடினால் உரிமை கொண்டாடக்கூடியவர் ஆதாரத்தை கொண்டு வரணும். ஆதாரம் கொண்டு வரவில்லை என்று சொன்னால் யார் கையில் அந்த பொசிஷன் இருக்கிறதோ அவர் அல்லாஹ் மேலே சத்தியமாக இது என்னுடையது என்று சத்தியம் செய்யணும். 2 பேரும் செய்ய முடியாது. பொசிஷன் கையில் இருக்கிறவர் தான் சத்தியம் செய்து தனக்குரியதை ஆக்கி கொள்ள வேண்டும். இதை சென்ற வாரம் பார்த்தோம். இப்போ ஒரு பொருளுக்கு 2 பேர் சொந்தம் கொண்டாடுறாங்க. அது 2 பேருடைய பொசிஷனில் இல்லை. ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒரு பைக்கு, ஒரு பொருள் இது என்னுடையது. பைக்குக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கிறது. ஒரு ஆடு மாடு மாதிரியான பொருள்களுக்கு 2 பேரும் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அது 2 பேருடைய கைவசத்திலையும் இல்லை. ஒருத்தர் கையில் இருந்து ஒருத்தர் கையில் இல்லைன்னா இந்த சட்டம். 2 பேர் கையில் இல்லை என்று சொன்னால் இது என்னுடையது என்னுடையது என்று 2 பேருமே சொல்கிறார்கள். அப்போ இதை எப்படி தீர்த்து கொள்வது? இதை சத்தியத்தின் மூலமாக தீர்க்க முடியுமா என்றால் இதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், 2 பேர் சொந்தம் கொண்டாடுறீங்க, உங்ககிட்டையும் ஆதாரம் இல்லை, உன்னிடத்துலையும் ஆதாரம் இல்லை, உன்னுடைய கையிலையும் அந்த பொசிஷன் இல்லை, அவங்க கையிலையும் இல்லை. இதை என்ன செய்வோம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 பேரில் ஒரு ஆள் தான் சத்தியம் செய்ய முடியும். இதுக்கு தீர்வு இல்லாமல் விட முடியாது. இந்த ஆடோ மாடோ இது யாருடையது என்பதற்கு 2 பேர் வந்துட்டீங்க. இது உன்னுடையது என்று சொல்ல வேண்டும், இல்லது உன்னுடையது என்று சொல்ல வேண்டும். அதுக்கு தீர்வு இல்லாமல் விட முடியுமா? இஸ்லாம்ங்கிறது எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லக்கூடியது. இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது என்று சொல்லிட்டு போக முடியாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் 2 பேரையும் கூப்பிட்டு இதில் ஒரு ஆளுக்கு தான் இதை தர முடியும். ஒரு ஆள் சத்தியம் செய்யணும். அந்த ஒரு ஆள் யார் என்று கேட்டால் 2 பேரை சீட்டு குலுக்கி போடுவோம். யாருடைய பேர் வருதோ அவர் சத்தியம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொருவர் சரி அல்லாஹ்வுடைய தீர்ப்பு இதுதான், அந்த சீட்டில் அவர் பேர் தான் வந்திருக்கிறது, நமக்குரியதாக இருந்தால் கூட மறுமையில் பார்த்து கொள்வோம் என்று அவர் அந்த உரிமை கோரலை விட்டுவிட வேண்டும். அது 2 பேருக்கு சொந்தமாக இருக்கும் பொழுது 2 பேர்கிட்டையும் ஆதாரம் இல்லை, 2 பேர்கிட்டையும் சான்று இல்லை, 2 பேர்கிட்டையும் பொசிஷன் இல்லை, 2 பேருக்கும் சாட்சிகள் இல்லை, என்னுடையதுன்னு மட்டும் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமா இல்லையா? அப்போ 2 பேரும் சத்தியம் செய்ய முன் வந்தார்கள் என்று சொன்னால் நீ சத்தியம் பண்ணுனா பழைய நிலை நீடிக்கும். அந்த பொருளை யாருக்கு சொந்தம், அந்த சொத்து யாருக்கு சொந்தம், அது தீர்த்து வச்சு இருக்காது என்பதற்காக இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு கேட்டால் 2 பேரையும் கூப்பிட்டு இதை சத்தியம், யாராவது சத்தியம் செய்கிறீங்களா, சீட்டு குலுக்கி போடுவோம் என்று கேட்கணும். 2 பேருமே சத்தியத்துக்கு நான் உடன்பட மாட்டோம், 2 பேருமே நானும் சத்தியம் பண்ணலை என்று சொன்னால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் சரி பாதியை எடுத்துக்கிறங்க, அவ்வளோதான். நீனும் உரிமை கொண்டாடுற, நீனும் சத்தியம் பண்ண மாட்டேங்கிற. அப்போ அந்த பொருள் என்ன செய்வது? அந்த பொருளுடைய மதிப்பை போட்டு உனக்கு பாதி 2 பேர் உரிமை கொண்டாடுறீங்க. இதில் ஒருத்தருக்குரியதாக இருக்கலாம், அது அல்லாத விஷயம். உலகத்தில் ஒரு முடிவு செய்வதாக இருந்தால் மனிதனுடைய சக்திக்கு உட்பட்டு, மனிதனுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் முடிவெடுக்க முடியும். முடிவை எடுக்காமல் விட்டால் சண்டை சச்சரவு நீடித்துக்கிட்டே போகும். அந்த பிரச்சனை குழப்பமாக இருக்கும். இதை வச்சு வெட்டு குத்துகள் எல்லாம் நடக்கும் என்று சொன்னால் ஒருவர் அல்லாஹ்வை முன்னிறுத்தி என்ன செய்யணும், விட்டு கொடுத்துட்டு போய்விட வேண்டும். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் வர்றாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸ், அபூ தாவூதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அன்ன ரஜுலைனி இஹ்தஸமா ஃபி மத்தாயின் இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சொத்து விஷயமாக, ஒரு பொருள் விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 நபர்கள் வழக்குரைத்தார்கள். லைஸலி வாஹிதி மின்ஹுமா பையினா, 2ல் ஒருத்தர்கிட்டையும் ஆதாரம் இல்லை. 2 பேர் என்னுடையது என்கிறார்கள், 2ல் யாருக்குமே ஆதாரம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இப்போ கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி இஸ்தஹிமா அலல் யமீன், சத்தியம் செய்வதற்காக சீட்டு குலுக்கி போடுவதற்கு 2 பேர் முன் வாருங்கள், ஒத்துக்கொள்ளுங்கள். அப்போ நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இதுதான் தீர்ப்பு என்று சொல்லுகிறார்கள் என்கிற ஹதீஸ் அபூ தாவூதில் இடம்பெற்றிருக்கிறது.
இதே விஷயம் வந்து புகாரியிலையும் வருகிறது. ஒரு ஒரு சமுதாயத்தின் மீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வரும்போது, அப்படின்னா சத்தியம் செய்யுங்க, 2 பேர் வழக்கு கொண்டு வர்றாங்க. இது எப்போ சத்தியம் செய்யணும் 2 பேரும் என்றால், 2 பேரும் சமமாக இருந்தால் தான். ஒருத்தங்கையில் பொசிஷன் இருக்குது, ஒருத்தங்கையில் பொசிஷன் இல்லைன்னா சமம் இல்லை. பொசிஷன் உள்ளவன் தான் சத்தியம் பண்ணி எடுத்துக்கொள்வான். பொசிஷன் இல்லாதவன் வந்து ஆதாரத்தை காட்டணும். இது எப்போ 2 பேருக்கும் சத்தியம் வரும்னு கேட்டால், இவனுக்கும் ஆதாரம் இல்லை, அவனுக்கும் ஆதாரம் இல்லை. இவன்ட்டையும் பொசிஷன் இல்லை, இவன்ட்டையும் அந்த பொருளுடைய கண்ட்ரோல் இல்லை. சமமாக இருந்தார்கள்டா தான் 2 பேருக்கும் சத்தியம் செய்கிற உரிமை இருக்குன்னு வரும். அப்படி ஒரு சத்தியம் செய்ய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, ஃபஸ்ரவு, நான் செய்கிறேன். இந்த மாதிரி ஒரு வழக்கு ரசூல்லாட்ட வருகிறது. அந்த பொருளாதார சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதுனால 2 பேருமே என்ன செய்கிறாங்கன்னா, நான் சத்தியம் பண்ணுறேங்கிறாங்க. வராது. அஸ்ரவு, 2 பேரும் அவசரப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅமர யுஸ்ஹிம பைனஹும் ஃபில் யமீன் ஐயுஹும் யஹலிஃபு, யாரு சத்தியம் பண்ணுவது என்பதை முடிவு செய்வதற்காக 2 பேர் சீட்டு குலுக்கி எடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள்ங்கிற ஒரு செய்தி புகாரியில் 2674வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இந்த கொடுக்கல் வாங்கலுக்கும் சத்தியத்தை கொண்டு தீர்வு காண்றோம். ஒரு விஷயத்தை தருகிறேன் செய்கிறேன் என்று சொல்வதற்கு சத்தியம் இருக்கிறது. இது இல்லாமல் நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கும் அந்த தீர்த்து கொள்வது தான் சத்தியம். 2 பேரும் சத்தியம் செஞ்சுட்டு போகிறதுங்கிற கான்செப்டே இஸ்லாத்தில் கிடையாது. ஒருத்தர் தான் இப்பவும் சத்தியம் செய்ய சொல்கிறாங்க. 2 பேருக்கு அந்த உரிமை இருக்கே தவிர 2 பேரும் சத்தியம் செய்தல்ங்கிற கான்செப்டே வராது. 2 பேரும் சத்தியம் செஞ்சு அது என்ன தீர்வு, அப்புறம் அது என்ன முடிவு, என்ன எடுக்கிறது? உலகத்தில் ஒரு முடிவு எடுத்தாகணுமா இல்லையா? ஒரு சைடில் தான் என்ன செய்யணும், சத்தியம் செய்யணும். ஆனால் 2 பேருக்கு உரிமை இருக்குது, ஆனால் அதில் ஒருத்தர் தான் செய்யணும். சீட்டு குலுக்கி போட்டு அந்த முடிவு என்ன செய்யணும், எடுக்க வேண்டும் என்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஹல்லரமௌத் என்கிற ஊரில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார். கிந்தாங்கிற ஒரு ஊரில் இருந்து ஒரு 2 பேர் வர்றாங்க. இந்த ஹல்லரமௌத்துக்காரர் ரசூலாட்ட வர்றாங்க. இந்த ஹல்லரமௌத்துங்கிற ஊருக்காரர் சொல்கிறாரு, என்னுடைய தகப்பனாருக்கு சொந்தமான ஒரு நிலம் இருந்தது. என் தகப்பனுடைய வாரிசு முறையில் எனக்கு சேர வேண்டியது. அதை வந்து இந்த கிந்தாங்கிற ஊரை சேர்ந்தவர் என்ன செஞ்சிட்டாரு, கிந்தாவை சேர்ந்தவர், அவர் அபகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அது எங்கள் பாப்பாவுடைய சொத்து, இவர் கையில் இருக்குது என்று என்ன செய்கிறாரு, அவர் வந்து புகார் கொடுக்குறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோ அவர்கிட்ட கேட்குறாங்க, இல்லை நான் தான் தொடர்ந்து விவசாயம் பண்ணிட்டு வர்றேன், அது விவசாய நிலம், இந்த நிலத்தில் வந்து நான் தான் தொடர்ச்சியாக விவசாயம் பண்ணி வருகிறேன், இவருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த கிந்தாங்கிற ஒரு சேர்ந்த யார் கையில் பொசிஷன் இருக்குதோ அவர் சொல்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அப்போ அவர் கையில் இருக்குதுங்கிறார், விவசாயம் பண்ணிட்டு வர்றேங்கிறார். அப்போ அவர் தொடர்ச்சியாக இருக்கும்பொழுது திடீர்னு வந்து உன்னுடையதுன்னு சொன்னால் உனக்கு என்ன ஆதாரம் வச்சுக்கிறியா? ஹல்லரமௌத்துக்கார்ட்ட கேட்குறாங்க, அலக்க பையினத்துன், உன்னிடத்தில் ஆதாரம் ஏதாவது இருக்குதா? கையில் அவன் வச்சிருக்கிறான், உன்னுடையதுன்னு சொல்வதற்கு என்னமாவது ஒரு ஆதாரம் என்ன செய்யணும், நீ தர வேண்டும். அவர் சொல்கிற ஆதாரம்லாம் இல்லை, எங்கள் பாப்பாதுன்னு எனக்கு தெரியும், அவ்வளவுதான், அதுக்கு என்ன ஒரு ஆதாரமும் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ உனக்கு வழங்குற நீதி என்ன என்றால் அவனை சத்தியம் செய்ய வைக்கிறது தான். நீ சொன்னதுக்காக வேண்டி அந்த யார் கையில் அந்த பொசிஷன் இருக்குதோ அந்த கிந்தாங்கிற ஊரை சேர்ந்தவரை கூப்பிட்டு அல்லாஹ் மேலே சத்தியமாக என்னுடையதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்க, அல்லாஹ் உன்னை பார்த்துக்கிடுவான். அந்த மாதிரி தான் உனக்கு அந்த நீதி தான் உனக்கு வழங்க முடியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. இன்னொரு நசையில் வரக்கூடியதில் கூடுதல் விவரம் வருகிறது. இதை கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சத்தியம் செய்ய சொல்லிட்டு இந்த பொய் சத்தியம் மட்டும் செஞ்சேன்னு வையி, அது கடுமையான விளைவு மறுமையில் நீ சந்திப்பாய். ஏற்கனவே இந்த வாசித்து காட்டின ஒரு வசனம் இருக்குல்ல, யார் சத்தியத்தை கொண்டு அற்ப பொருளை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், கடுமையான தண்டனை இருக்கிறது என்ற வசனத்தை அந்த கிந்தாங்கிற ஊரை சேர்ந்தவருக்கு ஓதி வேற காட்டுறாங்க. நீ சத்தியம் செஞ்சு எடுத்துக்க, ஆனால் பொய்யா மட்டும் செஞ்சேன்னு வையி, அது வந்து உனக்கு பெரிய பாதிப்பு, மறுமை வாழ்க்கை உனக்கு பாழாகிவிடும் என்று எச்சரிக்கை செய்து சத்தியம் செய்ய சொல்கிறாங்க. இதை கேட்டவன் அவர் நினைச்சிட்டாருன்னா, இல்லை அல்ல நான் சத்தியம் பண்ணலை, அவருடைய இதுதான் ஆக்கிரமிச்சு ஒத்துக்கிறார், சத்தியம் பண்ணி எடுத்துக்கிற நினைக்கிறாரு. சத்தியத்தினால் உள்ள விளைவு தெரியாமல் இந்த உலக பொருள் மீது கொண்ட ஒரு ஆசையின் காரணமாக சத்தியம் செஞ்சால் என்ன ஏற்படுங்கிறது கவலைப்படலை. நமக்கு ஒரு நிலம் கிடைக்குதுல்ல, அது கிடைச்சா போதும்னு நினைக்கிறாரு.
அப்போ சத்தியம் செய்ய சொல்லும்போது இது அறிவுறுத்தணும். டேய் சத்தியம் பண்ணுறீங்க, அதுக்கு என்னன்னு தெரியுமா? உண்மையாக இருந்தால் ஒரு பஞ்சாயத்து இல்லை. நீ பொய்யா மட்டும் இந்த சத்தியம் செஞ்சு அடுத்தவன் சொத்தை வந்து அபகரிக்கிறதுக்கு செய்திருப்பாயானால் உனக்கு என்ன தண்டனை? 4 விஷயம் சொல்கிறான். பேச மாட்டான், பார்க்க மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது என்று இந்த 4க்கு நீ தயாரா என்று அறிவுரை சொன்ன உடனே அந்த கஃப் அனில் யமீன் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த எச்சரிக்கையை கேட்ட உடனே நான் சத்தியம் பண்ணலை. அப்போ கொடுத்துட்டார். இவ்வளோ காலம் விவசாயம் பண்ணிக்கிட்டு வந்தாலும் நீ அடுத்தவன் இடத்த தான் ஆக்கிரமித்து விவசாயம் பண்ணியிருக்கிற, அதனால் அவர் உரிமை கொண்டாடி விட்டார். இப்போ நீ சத்தியமும் பண்ண மாட்டேங்கிற, அப்போ திருப்பி கொடுத்து விடுனவுடனே உடனே அவர் கொடுத்து விட்டார். அப்போ இதில் என்ன விளங்கணும்? சத்தியம் பண்ண சொல்லும் பொழுது இதெல்லாம் அச்சுறுத்தணும், சும்மா பண்ணுன்ற கூடாது. சத்தியம்னா சாதாரணமானது இல்லை. அல்லாவை நீங்கள் சாட்சியாக இழுக்கிறீங்க, அப்போ அல்லாவே இதுக்கு சாட்சின்னு தான் அதுக்கு அர்த்தம். இது என்னுடையது என்பதற்கு நான் அல்லாவை சாட்சியாக்குறேங்கிறீங்க. அப்போ அல்லாஹ் வந்து நீ பொய்க்கு சாட்சியாக நான் விடுவானா? அப்போ அல்லாவை பற்றி உன்னுடைய மனசில் என்ன இருக்குது, என்ன அந்தஸ்து இருக்கிறது, என்ன அச்சம் வச்சிருக்கிற அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இதை ஒரு எச்சரிக்கையெல்லாம் பண்ண பிறகு இப்படியும் தீர்க்க வேண்டும். உரிமை கொண்டாடும் பொழுது இது சத்தியத்தினுடைய ஒரு விஷயம். அதுபோக இந்த ஆதாரம் கொண்டு வர்றதுன்னு சொல்கிறோம்ல, ஒருத்தருக்கு உரியதுன்னு சொந்தம் கொண்டாடுவதற்கு ஆதாரம் என்பது வந்து ரிக்கார்டுகள், அந்த பட்டயங்கள், அது மாதிரி உள்ள ஆதாரங்களும் இருக்கலாம். அது இல்லாமல் சாட்சிகளும் ஆதாரம் தான் இஸ்லாத்தில். ஆனால் ஒரு சாட்சி ஆதாரமாகாது எந்த ஒரு விஷயத்துக்குமே. இது என்னுடைய எதுங்கிறார் ஒருத்தர் கையில் பொசிஷன் இருக்கிறது, ஒருத்தர் கையில் பொசிஷன் இல்லை. என்னப்பா ஆதாரம்? இது என் தகப்பனாருடையதான் என்பது, உதாரணத்துக்காக என் தகப்பனாருடையது என்பதற்கு இவருக்கு தெரியும் அப்படின்னு ஒரு ஆளை கொண்டாந்து என்ன செய்கிறாரு? சாட்சி அனுப்பிடுறாரு. அவர் சொல்லுகிறாரு, இந்த இடத்த அவங்க தகப்பனார் வச்சிருந்தேன், நான் பார்த்துருக்குறேன், நான் தான் அதில் வேலை கூட செஞ்சேன், நான் தான் அதை உழவு செஞ்சேன், அந்த தகப்பனார் தான் எனக்கு சம்பளமெல்லாம் கொடுப்பாருன்னு ஏதோ ஒரு வகையில் அந்த ஒரு மனிதர் வந்து சாட்சி சொல்கிறார். அப்படி செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு சாத்தியை கொண்டு வந்துட்டார்ல. ஒருத்தர் கையில் பொசிஷன் இருக்குது, இன்னொருத்தர் கையில் இல்லை, உன்னிடத்தில் ஆதாரம் இருக்குதான்னு கேட்குறாங்க. ஆதாரம் என்னென்னா ஒரே ஒரு ஆள் தான் எனக்கு சாட்சி இருக்குது. ஒரு சாட்சி இஸ்லாத்தில் போதுமா? எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு சாட்சி பத்தாது. ஒரு சாட்சி பிறைக்கு மட்டும்தான். பிறை சம்பந்தமாக ஒரே ஒருத்தர் சாட்சி சொன்னாலும் அறிவித்து விட வேண்டும். அவர் வந்து முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர் முஸ்லீமாக இருந்து அறிவித்து விட்டார்னு சொன்னால், ஒரே ஒரு ஆள் நான் பிறை பார்த்தேன் என்று சொல்லிவிட்டால் அந்த சாட்சியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துக்கு எதுவாக இருந்தாலும் 2 சாட்சி வேண்டும். விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தராக இருந்தால் 4 சாட்சி வேண்டும். ஒன்று வகை இருக்கிறது. இது வந்து கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இவற்றை என்ன இருக்குது? ஒரு சாட்சி தான் இருக்குது. இவற்றை பொசிஷன் இருக்கிறது. இந்த பார்ட்டிட்ட என்ன இருக்கிறது? இவற்றை ஒரே ஒரு சாட்சி தான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆதாரத்தை என்னொன்று கொண்டு வந்துட்டீங்களா, அதனால உனக்கு அந்த உரிமை இருக்குது. அதனால ஒரு சாட்சி கொண்டு வந்தால் நீ சத்தியமும் பண்ணிடு. அந்த சத்தியம் செய்வது இன்னொரு சாட்சி ஆயிரும். ஒரு ஆதாரம் கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னால் இந்த பொருளை அவர்கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் கொடுக்கும்போது என்ன செய்யணும்? இவர் சாட்சியும் இருக்கிறது, அல்லாஹ் மேல சத்தியமாக நான் சொல்கிறதான் உண்மை, என் தகப்பனார் சொத்தை தான் அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அப்போ இவருக்கு தீர்ப்பளிச்சிருவாங்க, ஒரு சாட்சி இருந்தால் கூட. ஆனால் ஒரு சாட்சி மட்டும் பத்தாது, ஒரு சாட்சி பிளஸ் வந்து சத்தியமும் செய்ய வேண்டும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு கலாபில் யமீனி மா ஷாஹித், அதாவது ஒரு சாட்சி இருக்கும் பொழுது அவர் சத்தியம் செய்யணும் என்று ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு வந்து இன்னமாதாலிக்கு ஃபில் அம்வால், பொருளாதாரம் குறித்த விஷயத்திற்கு மட்டும்தான் இந்த தீர்ப்பு. ஒரு ஆள் மீது பழி சுமத்துறது, குற்றம் சுமத்துறது கிடையாது. இந்த இது யாருக்கு சொந்தம்? இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தாருங்கிற ஒரு விஷயம் வருது. இதையும் நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தது இன்னொரு சத்தியம் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் அதிலிருந்து பெறக்கூடிய சட்டத்தை அறிந்து கொள்ளலாம். அதாவது 2 சகோதரர்கள் முஸ்லீம்கள் ஹைபருங்கிற பகுதியில் போய் என்ன செய்கிறாங்கன்னா, பசி வறுமைக்காக வேண்டி ஒரு வேலை தேடியோ ஏதோ அங்கே உள்ள பேரிச்சம்பழங்களை பறித்து சாப்பிடலாம் என்பதற்கோ 2 பேர் போகிறாங்க. ஹைபர் வந்து யூதர்கள் இருக்கிற ஒரு பகுதி, மதீனாவை ஒட்டி உள்ளது தான், ஆனால் அது யூதர்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ ஹைபருங்கிற பகுதிக்கு வந்து இது 2 பேர் போகிறாங்க வறுமையின் காரணமாக. போன உடனே அந்த இவர் போய் பிரிஞ்சிட்டாங்க. இவர் பக்கம் போயிட்டார், அவர் வேறு பக்கம் போயிட்டார். பிறகு பார்த்தா அதில் ஒரு ஆள் கொல்லப்பட்டு கிடக்கிறார். போனது யூதர்களுடைய ஏரியாவுக்கு போயிட்டாங்க.
அங்கே போகும்போது பார்த்தா ஒருத்தர் சுற்றிக்கிட்டு பார்க்குறாரு. கடைசியில் கூட வந்தவர் வந்து கொலை செய்யப்பட்டு சும்மா செத்து கிடக்கல, கொலை செய்யப்பட்டுனா கத்தியால் குத்தி இருக்கும் போல இருக்குது, கொலை செய்யப்பட்டு தான் வருது, கொலை செய்யப்பட்டு கிடக்கிறார். உடனே இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவருடைய சமுதாயத்துக்கு போய் இந்த மாதிரி கொண்டு விட்டாங்க என்று ஆட்கள்லாம் திரட்டிக்கிட்டு என்ன செய்கிறாரு, அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, எப்படி எங்கள் ஆளை உங்கள் ஆளுக்கு கொண்டு விட்டாங்க, இன்னார்னு சொல்ல முடியலை, ஆனால் பாடி எங்கே கிடக்குது, அந்த ஏரியாவில் தான் கொள்ளை செய்யப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கேட்டவுடனே நாங்கள் கிடையாது என்று அவங்க மறுத்துடுறாங்க. உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தார்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. நேர நியாயம் கேட்டு பார்த்துட்டு அவங்க இல்லைன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி ஒரு விஷயம் போனோம், நாங்கள் 2 பேர் போனோம், அதில் 2 பேரில் ஒருத்தர் வந்து கொண்டு விட்டாங்க, இவர் தான் மிச்சமாக இருக்கிறாரு, அப்போ அதுக்கு எங்களுக்கு நியாயம் வேணும் என்று சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ இது உண்மையாக இருந்தால், அவங்க கொலை செஞ்சதாக இருந்தால், கூட்டமாக இருக்கிற கூட்டத்திலாம் நடந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட ஆள் செஞ்சால் தான் மரண தண்டனை கொடுக்கலாம், குறிப்பிட்ட ஆள் கிடையாது, ஒரு ஏரியாவில் ஒரு சமுதாயத்தில் நடந்திருக்குன்னு சொல்லும் பொழுது இழப்பீடு தான் வாங்க முடியும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, யூதர்களுக்கு வந்து நீங்கள் இதை வந்து இழப்பீடு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும், ஒரு கொலைக்கு இவ்வளோ இழப்பீடுன்னு மார்க்கத்தில் ஒரு கணக்கு இருக்கிறது, அது பின்னாடி இந்த அதிசயில் வரும், அந்த இழப்பீடு கொடுக்க வேண்டும், கொடுக்க மறுத்தால் உங்களுக்கு எதிராக நான் போர் செய்வேன் என்று ஒரு கடிதம் எழுதி அந்த ஹைபரில் உள்ள யூத தலைவர்களுக்கு, அவங்க தனி ஒரு ராஜ்யம் வச்சுக்கிட்ட பிறகு கைப்பற்றி பிறகு இஸ்லாத்தில் வந்துருச்சு. அது ஆரம்ப காலத்தில் ஹைபர் வந்து கோட்டை வந்து அவங்க கையில் இருந்தது. அப்போ அப்படி ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அந்த யூதர்கள்ட்ட என்ன செய்கிறாங்கன்னா ரிப்ளை அனுப்புகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நான் கண்டிப்பாக நாங்கள் யாருமே எங்களில் ஒருத்தருமே இவர் கொல்லலை, இது வேறு விபத்தாக இருக்கலாம், இது நாங்கள் செய்யவே கிடையாது என்று அவங்க மறுத்துடுறாங்க. அப்போ கொலை செய்யலைன்ற உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த அப்போ அவன் இல்லைங்கிறான், ஆனால் அங்கே தான் கொலை செய்யப்பட்டு கிடக்கிறான், நீ வந்து உன்னுடைய சகோதரனுக்கு நியாயம் கேட்குற, அதுவும் சரிதான், கொலை செய்யப்பட்டதற்கு வந்து தண்டனை கொடுக்காட்டாலும் இழப்பீடுங்கிற ஒரு விஷயமாவது உனக்கு வந்து ஆகணும். அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு ஒரு நான் தீர்வு சொல்கிறேன், என்னன்னு கேட்டால், நீங்கள் வந்து யூதர்கள் தான் அதை செய்தார்கள் என்று அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுவீங்களா கேட்குறாங்க. கொலை செஞ்சாங்கன்னு குற்றம் சுமத்துறீங்கல்ல, ஊகமாக சொல்கிறீங்களா கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? சத்தியம் செய்கிறாருந்தா கன்ஃபார்மாக தான் நீங்கள் சொல்லணும். அந்த ஏரியாவில் கொல்லப்பட்டு கிடக்கிறான்னு வேணால் நீங்கள் சத்தியம் செய்யலாம், அந்த ஏரியாவில் கூட வேற ஒருத்தன் விரட்டிட்டு வந்து செய்யலாமா இல்லையா, அவன் தான் செஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்குள்ள நியாயம் யாருக்கு, முஸ்லீம்கள் தான் இவங்க இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சட்டம்னா நூல் பிடிச்ச மாதிரி தான், அவங்கள்ட்ட நம்ம முஸ்லீம்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து அல்லாஹ் மேலே சத்தியமாக அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்று நீங்கள் சொன்னால் அவங்கள வரவழைச்சு உங்களுக்குரிய இழப்பீட்டை அவங்கள்ட்ட வாங்கி தருவேன், ஒத்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இல்லை ஒத்துக்கிற மாட்டோம், சத்தியம் செய்ய மாட்டோம், ஏன்னா கன்ஃபார்மாக தெரியல, பயப்படுறாங்க. அதாவது அவங்க ஏரியாவில் கொலை செய்யப்பட்டது மட்டும்தான் நிஜம், அவன் தான் அதில் ஒருத்தன் தான் செஞ்சான் என்று சொல்ல முடியாது, வேற ஆளுக்கு கூட குறி வைத்து வந்து வேற இடத்துல என்ன செய்யலாம், அது மாதிரி செய்கிற வழக்கமெல்லாம் இருக்கிறது. அதனால வந்து நாங்கள் சத்தியம் செய்ய மாட்டோம், எங்களுக்கு தெரியாது, பார்த்தா தானே சத்தியம் செய்யணும், ஊகத்துக்கு சத்தியம் பண்ண முடியுமா, பொய் சத்தியம் பண்ணால் அதுக்குரிய விஷயங்களை பயப்படுறாங்க. சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, சத்தியம் செய்ய மாட்டோங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்போ நீங்கள் சத்தியம் செய்யலை, அவங்கள சத்தியம் செய்ய சொல்லுவோம், எங்கள் சைடில் யாருமே கொலை செய்யலை என்று அல்லாஹ் மேலே சத்தியம் செய்ய சொல்லிவிட்டால் அதோடு நீங்கள் விட்டுறணும். நீங்கள் மாட்டேங்கிறீங்க, நீங்கள் சத்தியம் பண்ணிட்டீங்கன்னா நஷ்டஈடு வாங்கி தந்துடுவேன், அவங்க சார் நீங்கள் முதல் உரிமை உங்களுக்கு தான், நீங்கள் மறுத்துட்டீங்க, இப்போ நீங்கள் மறுத்தால் அப்போ அவங்கள சத்தியம் பண்ண வைப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க யூதர்கள் எது ஒன்றாலும் செய்வாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம், பொய்யா கூட சத்தியம் செய்வாங்களே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு படுது, அப்போ நீனும் சத்தியம் செய்ய மாட்டே, அவனும் பொய்யா சத்தியம் பண்ணிட்டு போயிட்டான்னா உனக்கு இழப்பீடு இல்லாமல் போயிடும், உனக்கு எதுவுமே கிடைக்காது, இல்லைன்னு அல்லாஹ் மேலே சத்தியம் போயிடுவான். அப்படி போகக்கூடாங்கிறக்க ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, சரி இது வந்து நான் வந்து ஆட்சி தலைவராக இருக்கிறேன், நான் தான் அவங்க எல்லாத்துக்கும் பொறுப்பாளர், அதனால இந்த கொலை வந்து நஷ்டஈடு இல்லாமல் இழப்பீடு இல்லாமல் போகக்கூடாது என்பதற்காக அதற்குரிய இழப்பீடை வந்து நான் தருகிறேன். அவங்கள்ட்ட இனிமேல் கேட்க முடியாது, நீ சத்தியம் பண்ணால் கூப்பிட்டு கேட்கணும், நீ மாட்டேங்கிற, அங்கே கொலை செய்யப்பட்டு கிடந்தார்கள் என்று தான் சொல்றியே தவிர எதை சொல்ல மாட்டேங்கிற, அவன் தான் கொன்றான், அவர்களில் ஒருத்தன் தான் கொன்றான் என்று அல்லாஹ் மேலே சத்தியம் என்று நீ சொல்ல மாட்டேங்கிற, முடிஞ்சு வச்சு கதை, உனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் இதுக்கு வந்து நான் சும்மா விடுற தயாராக இல்லை,
அதனால இதற்கு இழப்பீடாக என் தரப்புனா கவர்மெண்ட் தான், என் தரப்பிலிருந்து 100 ஒட்டகம், அந்த மாதிரி கொலை செஞ்சவங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு என்றால் 100 ஒட்டகம் கொடுக்கணும். அப்போ 100 ஒட்டகத்தை என்ன செய்கிறோம், 100 ஒட்டகம்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஒரு ஒட்டகம் வந்து 50 லட்சம் ரூபா இருக்கும், அது 50,000 ரூபா இருக்கும் ஒரு ஒட்டகம் கணக்கு. அந்த காலத்து கணக்கு இப்படி பார்த்துக்கலாம். மாடே என்ன விலையா இருக்கு பார்த்துக்கிறங்க. அப்போ 100 ஒட்டகம்னா எவ்வளோ கணக்குன்னு பார்த்துக்கிறங்க. அவ்வளோ பெரிய ஒரு தொகையை இவருக்கு இழப்பீடாக கொடுத்து அந்த விஷயத்தை முடித்து வைத்தார்கள் என்று பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சத்தியம் வரும் பொழுது 2 பேருக்கும் இப்போ சத்தியம் செய்கிற உரிமையை கொடுக்குறாங்க. ஆனால் முன்னுரிமை யாருக்கு? பாதிக்கப்பட்டவர்களுக்கு. ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அந்த சம்பவத்தை வந்து யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்கள்ட்ட ஆதாரம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருக்கிறது. அவங்க வீட்டை கொளுத்தி விட்டாங்க, ஒருத்தவங்க வீட்டை கொளுத்திட்டாங்க, என் வீட்டை கொளுத்தி விட்டாங்க அப்படின்னு புகார் கொடுக்குறீங்க. கொளுத்துனது மட்டும் நெசம், இவன் கொளுத்துனான்னு சொல்வது ஊகம். என் வீடை கொளுத்தி விட்டார்கள், இவன் தான் இந்த கோத்த 2 குடும்பத்து கூட சண்டை இருக்கும், அதில் ஒருத்தனுடைய வீடு எரிஞ்சவன என்ன செய்வாங்க, அந்த குடும்பத்தார் தான் கொளுத்தி விட்டார்கள் அப்படின்னு புகார் வருது. அந்த சாட்சி இருக்காப்பா? சாட்சி இல்லை, அவங்க தான் கொளுத்தி இருப்பாங்கிறார். அப்போ சத்தியம் பண்ணுவியா? சத்தியம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ அவனை கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்லுவோம். நீ கேட்டதுக்காக வேண்டி நீங்கள் கொளுத்தலன்னு சத்தியம் பண்ணுங்கப்பா. சத்தியமாக கொளுத்தலை, உனக்கு இழப்பீடு கிடையாது. ஆமாம் கொளுத்துனாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், சத்தியம் பண்ண மறுத்தாங்கன்னு சொன்னால் அப்போ இழப்பீடை கொடு. உன் பக்கம் ஆளுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு உனக்கு டவுட் இருக்குல்ல, அப்போ இந்த 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 குடிசைக்கு உள்ள இழப்பீடு என்ன, இந்த வீட்டுக்குள்ள இழப்பீடு என்ன, எந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி ஆக்கி கொடுத்துருன்னு என்ன செய்யணும், தீர்ப்பளிக்க வேண்டும். அந்த சத்தியத்தின் மூலமாக இது புகாரில் இந்த சம்பவம் 7192வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இப்படியும் ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக இந்த சத்தியத்தை நிறைய பேர் வந்து விளையாட்டாக கேலி கூத்தாக்கிடுறாங்க. என்னென்னு கேட்டால், நீங்கள் ஒரு தட்ட ஒரு விஷயமாக 2 பேருக்கு தகராறு பிரச்சனை வருகிறது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, இல்லைன்னு மறுக்கிறீங்க, நீ சத்தியம் பண்ணு அவன் சொல்கிறான். இந்த சத்தியம் பண்ணி சொன்னால் என்ன ரிசல்ட்ன்னு கேட்டால், அவன் சத்தியம் பண்ண பேர் பேசக்கூடாது, அவன் பொய்யாக சொன்னாருன்னு சொல்லிட்டான். எதுக்கு சத்தியம் பண்ண சொன்னீங்க? அல்லாஹ் எழுத்து பண்ண சொல்லிட்டீங்க. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் இதை செய்யவில்லை, நான் இதை எடுக்கவில்லை, நான் திருடவில்லை அப்படின்னு சொன்ன பிறகு இந்த சத்தியம் கேட்டார்கள்ல, அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், நீ சொல்வது தான் உலக அளவில் உண்மை, அதுக்கு மாற்றமாக நான் சொல்ல மாட்டேன், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். பொய்யா செஞ்சிருந்தாலும் சரி, அவன் பொய்யாக சத்தியம் செஞ்சிருந்தாலும் அது அவனுக்கும் அல்லாஹ்வுக்கு உள்ள விஷயம். நீ என்ன உரிமை கொண்டு செய்யணும்னு கேட்டால், சத்தியம் செய்யின்னு கேட்டுட்டீங்கன்னா மறந்து, உங்கள்கிட்ட மோசடியே பண்ணிட்டான் நல்லா தெரியுது, இல்லவே இல்லைங்கிறான். 5 லட்ச ரூபா ஒருத்தனை உங்கள்கிட்ட வாங்கிட்டு வாங்கவே இல்லைங்கிறான், புகார் கொண்டு வர்றீங்க, உங்கள்கிட்ட எந்த ஆதாரமே இல்லை. அவன்கிட்ட கேட்டால் அல்லா மேலே சத்தியமாக இல்லைங்கிறான். அப்போ என்ன செய்யணும், அல்லா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டான்னா கேட்கக்கூடாது. சத்தியம் செய்ய சொல்லிவிட்டு எப்படா தருவேன், என்னை மோசடி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி முகநூலில் எழுதலாமா? அப்பயே சத்தியம் பண்ண சொன்னீங்க. அப்போ சத்தியம் பண்ணாமல் எழுதிட்டே இருங்க. சத்தியம் பண்ண சொல்வது வந்து எதுக்குன்னு கேட்டால், அதன் பிறகு நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாமல் என்ன சத்தியம், விளையாட்டுக்கு சத்தியமா? அவனை சத்தியமா அல்லாவை இழுத்து அவனை இழுத்து விட்றீங்க. அவன் சத்தியம் செஞ்ச பிறகு அதை பற்றி பேசலாமான்னா பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யமீனுக்க அலாமாயு சத்திக்குக அலைஹி சாஹிபுக்க, நீ சொல்வதை உன் எதிரி மெய்ப்படுத்தினால்தான் நீ சத்தியம் செய்ய வேண்டும். நீ சொல்ற சரின்னு நம்பணும். நான் சத்தியம் செய்யுங்க, நான் சத்தியம் செஞ்சிடறேன், அதுக்கு பிறகு நீ பேசக்கூடாது. நான் பொய்யா செஞ்சிருந்தாலும் சரி, பொய்யா செஞ்சா எனக்கும் இறைவனுக்கும் உரியது. நீ என்ன செய்யணும், சத்தியம் பண்ணிட்டீல, நம்ம எவ்வளோ முடிஞ்சிடுச்சு, எல்லாம் பார்த்துக்கிறோம். அதுக்கு பிறகு அப்படி ஒன்று இருந்ததாக நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லீமில் ஒரு செய்தி வருது. அது போக ஈசா நபி காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரில் 3444வது ஹதீஸ். ஈசா நபி வீதியில் நடந்து கொண்டு வந்திருக்கும் பொழுது ஒருத்தன் திருடுறான். திருடுறதை இவர் பார்த்துட்டார். பார்த்துட்டு என்ன செய்கிறாருன்னா, பிடிச்சி ஆளை பிடிச்சிட்டு வந்து திருநியாடா கேட்குறாரு. இவர் கண்ணால் பார்க்குறாரு. அவன் என்ன செய்கிறான், அல்லாமல சத்தியமாக நான் திருடலேங்கிறான். அவர் கண்ணால் பார்க்குறாரு. அவன்கிட்ட என்ன செய்கிறான், கல்லா ஒல்லாஹி இல்லதி லா இலாஹ இல்லாஹு, அல்லாவை தவிர எவனை தவிர இறைவன் இல்லை, அந்த இறைவின் மீது ஆணையாக சொல்கிறேன் நான் திருடலை. பார்த்தது நபி, நல்லா கவனிங்க. அவர் பொய்யாவெல்லாம் பார்க்க மாட்டார், கரெக்டாக தான் பார்த்துருக்கிறார். ஏதோ களவாங்கிறது பார்த்துட்டார். அதை ஏதோ ஒழிச்சு வச்சுவிட்டான். வச்சுவிட்டு என்ன செய்யறான், நான் திருடவே இல்லைங்கிறான். அப்போ ஈசா நபி என்ன செய்கிறாங்க, நீ அல்லா மேலே சத்தியம்னு சொல்லிட்டீங்கள, நான் பார்த்ததான் பொய், இப்போ அல்லாட்ட விட்டுங்கிறாரு. கண்ணால் பார்த்தேன், இல்லை நான் பார்த்தேன், சத்தியம் அல்லாவே இழுத்து விட்டான், அப்புறம் உனக்கு என்னத்துக்கு இருக்குது, அல்லா பார்த்துக்கிறோம்.
அவன் அல்ல அப்படி சொல்கிறாங்கன்னு செய்கிறாங்க. ஆல ஈசா சொல்கிறாங்க, ஆமன்து பில்லா, நான் அல்லாவை நம்புகிறேன். ஓ கதபு தாயினி, என் கண்ணை நான் பொய்யாக்கி விடுகிறேன். என் கை தான் பொய்யா, என் கண்ணு தான் பொய்யா பார்த்துருச்சு. நான் பார்த்து இருக்கிறேன், பார்த்ததுக்கு எதிராக சத்தியம் செய்யறான். அவன் எப்படி கிடையவே கிடையாதுங்கிறான். அட நான் தானடா பார்த்துன்னு வாதம் பண்ணக்கூடாது, சும்மா சொன்ன வாதம் பண்ணணும். இது அல்லாஹ் மேலே சத்தியம்ங்கிறான். அல்லாஹ் மேலே சத்தியமா நான் எடுக்கவே இல்லைங்கிறான். அப்புறம் ஏன் பேசுறீங்க? ஈசா நபி மாட்டேங்கிறாரு, கண்ணால் பார்த்துக்கணும் செய்கிறாரு, அப்புறம் அவன்ட்டு பார்த்துக்கணும். அப்போ இந்த சத்தியத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இது ஒரு முக்கியமான சத்தியத்தை விளையாட்டுக்கு பயன்படுத்திடக்கூடாது. சத்தியம் பண்ணிட்டார்கள்னா அதுக்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, அதை பேச்சே விட்டுறணும். அந்த மாதிரியான வழிகாட்டுதலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது சத்தியம் சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக சில பேர் சத்தியம் செஞ்சிருவாங்க ஒரு விஷயத்திற்காக வேண்டி, அதாவது உதவி செய்தது சம்பந்தமாக. அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் அதை தருகிறேன், இதை தருகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருவாங்க. வாக்களித்து நிறைவேற்ற முடியாது. அந்த மாதிரி விஷயத்திற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள்ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருத்தர் வர்றாரு, இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன், கொடுக்க முடியலை, ஏதாவது கொடுங்க, அது கேட்கலாம். பிறர்கிட்ட உதவி தேடுவதற்கு தடை இருக்குல்ல, யாசகம் கேட்கறதுக்கு. அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி நான் அவருக்கு 1 லட்ச ரூபா தருவதாக சொல்லிவிட்டேன், 10,000 தருவதாக சொல்லிவிட்டேன், என்கிட்ட இல்லை, அந்த வகைக்கு உதவி செய்யுங்கள்னு கேட்டால், ஒருவன் சத்தியம் செய்தவனை அவனுக்கு நன்மை செய்வதற்காக வேண்டி உதவலாம். தான தர்மங்களை கூட நீங்கள் செய்யலாம், ஜக்காத்தை கூட என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அப்போ நான் ஒரு வாக்கு பிச்சை எடுக்கிறது மார்க்கத்தில் கூடாது. இவன் சத்தியம் செஞ்சுட்டேனே, செஞ்சு விட்டேன், சத்தியம் கொடுக்க முடியலை, அல்லாஹ் வெளுத்து சொல்லிவிட்டானே, எனக்கு ஏழலையே என்று சொன்னால், இந்த மாதிரி செஞ்சுட்டேன், ஏதாவது கொடுங்க, நீங்கள் என் சார்பாக அதை நிறைவேற்றிருங்க என்று கேட்கறதுக்கு அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுறாங்க. அமரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உத்தரவிட்டார்கள், பி இப்ராரில் முக்ஸிம், சத்தியம் செஞ்சவனை அவனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உதவி செய்யுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இது சத்தியம் குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். அடுத்த வாரம் வேறு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஒரு ஜனநாயக நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவில் சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு படு மோசமாக ஒட்டுமொத்த நிர்வாகத்துறையினால் கருதப்படுகிறார்கள் என்பதற்கு கடந்த 19ஆம் தேதி நடந்த ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. அது பெரிய கொடுமையாக பெரும் அச்சுறுத்தலாக அமைந்திருப்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரணும். அது என்ன நிகழ்வு என்று சொன்னால், கேரளாவை சேர்ந்த 2 கன்னியாஸ்திரிகள், கிறிஸ்தவ பெண் பாதிரிகளும் வேறு 2 பெண்களும் கேரளாவிலிருந்து ஒடிசாவுக்கு போகக்கூடிய ரயிலில் என்ன செய்கிறாங்க, பிரயாணம் பண்ணி போகிறாங்க. அவங்க போகும்போது ஒடிசாவில் போகிறதுக்காக போகிறாங்க. அந்த 4 பேர் போகும்போது அடுத்த பெட்டியில் இந்த ஏபிவிபின்னு சொல்லி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத்து, இந்த மாணவர் அமைப்பு, பிஜேபியுடைய அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்களில் சில பேர் அடுத்த பெட்டியில் இருக்கிறாங்க. இவங்க 4 பேரும் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க பைபிளை வச்சு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி பேசிக்கிட்டு பார்த்துட்டு இந்த 2 கன்னியாஸ்திரிகளும் இந்த 2 இந்து பெண்களை மதமாற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ரயிலில் வச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, உடனே ரயில்வே போலீஸுக்கு, அங்கே அவசர போலீஸ் இருக்கும்ல, ரயிலில் இருந்தே ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே ஜான்சிங்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஜான்சிங்கிற ஸ்டேஷனுக்கு ரயில் வருது. உடனே திமுண்டு அந்த ரயில்வே பாதுகாப்பு போலீஸ் அதிகாரிகள்லாம் உள்ள நுழைஞ்சி அந்த 4 பேரும் கீழே இறக்கி பிரயாணம் பண்ண விடலை. அது 2 பேர் மதமாற்றம் செய்கிறான்னு ஒரு புகாருக்கு என்ன செய்கிறாங்க, பிரயாணம் பண்ண விடாமல் இறக்கி அவங்கள வச்சு நீண்ட நேரம் விசாரிச்சுட்டு, அப்புறம் விசாரித்தா அந்த கூட இருந்த 2 பெண்கள் இருக்கிறாங்களே, அவங்களே பிறப்புலையே கிறிஸ்தவர்கள்னு அவங்க ஆதாரம் வச்சிருக்கிறாங்க. மதமாற்றம் கிடையாது, அவங்க பிறவியிலே கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள அந்த பைபிளை பற்றி படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த 2 பேர் கன்னியாஸ்திரி உடையில் இருந்ததுனாலையும் இவங்க சாதா உடையில் இந்து நினச்சிக்கிட்டாங்க. இவங்க சாதா ட்ரெஸ்ஸில் இருந்தவொடனே இந்த கன்னியாஸ்திரிகள் இந்த 2 இந்து பெண்களை மதமாற்றம் செய்கிறார்கள் அப்படின்னு புகார் கொடுத்தவுடனே இதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்க, ஊபியில் உள்ள அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்து அவங்கள கடத்தி விசாரித்து ஆவணங்கள்லாம் பார்க்கும்போது இது ஃபேக்கான ஒரு பொய்யான ஒரு புகார் என்று சொல்லி அவங்கள வேற ஒரு வண்டியில் பிறகு அனுப்பி விடுறாங்க. இது நாடு முழுவதும், உலகம் முழுவதும் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. என்னடா இது, ட்ரெயினில் வச்சு 2 பேர் பேசிட்டு போனால் மதமாற்றமா? மதமாற்றம் செய்யக்கூடாதுன்னு சில பகுதியில் சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் என்ன அர்த்தம், மிரட்டி ஆசை வார்த்தை காட்டி
உனக்கு பல கோடி ரூபா தர்றேன், லட்ச ரூபா தர்றேன் சொன்னால் அது கூட தப்பு கிடையாது. ஆனால் இப்போ சில சட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டுறதுன்னா அதுக்குரிய ப்ரூஃப்லாம் இருந்தால் தானே புகார். ஃபோனில் உள்ள புகார், ஃபோன் பண்ணவனுக்கு எழுத்து மூலமாக கொடுறான்னு சொல்லுத அவசரமாக தேடுறாங்க. எப்படியாவது சிறுபான்மை மக்கள் மாட்ட மாட்டாங்களான்னு சொல்லி தேடுறாங்க. அப்போ கேரள முதல்வர் இதை கடுமையான ரியாக்ஷன் பண்ணுகிறாரு. கேரள எம்பிக்கள் எல்லாம் ஜனாதிபதிக்கெல்லாம் கடிதம் எழுதுகிறார்கள். இப்போ உலக நாடுகள், இப்போ இலங்கையில் நடந்து பார்த்துங்க, இலங்கைக்கு எதிராக ஐக்கிய நாடு மனித உரிமை கமிஷனில் வந்த தீர்மானம் நிறைவேறிடுச்சு. அப்போ உலக நாடுகள்லாம் இப்போ இலங்கையில் தலையிட போகுது. அந்த மாதிரி வந்துருமோன்னு விளவளத்து போய் அமித்ஷாவை வாயை திறந்து அதை நான் விடமாட்டோம், கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். இந்த இலங்கைக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. இப்போ சர்வதேச நாடுகள் தலையிட்ட பிறகு அமித்ஷாவை இது இப்படி செஞ்சிருந்தாலும் பெரிய தவறு, யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி ஒரு இஞ்சி நபர மாட்டேங்கிற அமித்ஷாவை இப்போ ஆடி போய் நிற்கிறார். இது சர்வதேச பிரச்சனையாக கூட இன்ஷா அல்லாஹ் மாறும். இவர்கள் எல்லை மீறி போனார்கள் என்று சொன்னால் இலங்கைக்கு ஏற்பட்ட மாதிரி ஒன்று வந்தால் இவங்க இந்தியாவில் சுதந்திரமணி ஒன்றும் செய்யவே முடியாது. ஐநாவுடைய கண்காணிப்பு வந்துவிடும், அவங்களுடைய நெருக்கடிகள்லாம் வருவிடும். இந்த ஒரு அறிவு கூட இல்லாமல் இந்த காட்டு மிராண்டிகள் நடக்கிறாங்க. அதை நமக்கு இந்த பள்ளியாசல் உட்காந்து 2 பேர் பேசியிருந்தா கூட இது கிறிஸ்துவ மேட்டரிடக்கூடாது, 2 தொப்பி போட்டவனும் 2 தொப்பி போடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் கூட மதமாற்றம் பண்ணுறாங்கன்னு புகார் பண்ணுவாங்க. அந்த 4 பேரும் தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ இது எல்லாருக்கும் உள்ளது தான். அப்போ இந்த மாதிரி பொய்யாக பேசிக் இல்லாமல் அடிப்படை இல்லாமல் ஒரு ஃபோனுடைய ஒரு புகாரை வைத்து கொண்டு ஓடுகிற ரயிலில் போய் பயணம் செய்கிறவங்களை இறக்கி விட்டுட்டு வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தினால் இது எந்த மாதிரி